அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சரி, டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது எவ்வளவு தொகை கொடுத்துருக்காங்க, 450 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4.5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வட்டி எவ்வளோ அப்படின்னா 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிடைக்க எவ்வளவு ஆண்டு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டு தான் கேட்டிருக்காங்க, என் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஃபார்முலா, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல் என்னது 450. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.5. நான் 4.5 9/2 எழுதலாமா? எழுதலாம். சரிங்களா? அப்ப 100. இன்ட்ரெஸ்ட் வந்து 81. கேன்சல் பண்ணலாமா? 9. அப்போ 5 ஒரு டைம் 2 டைம். அப்ப n is equal to 4 years அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். இது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். முன்னாடி வந்து டைரக்டா கேட்பாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து n இல்லைன்னா 6 அது கேட்குற கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனி வட்டியில் மொத்தம், அதாவது 11,442 பெற அஷ்மிதா வந்து ஆண்டுக்கு 4% 4%க்கு 9,534 முதலீடு செய்கிறார். மொத்த தொகையை பெற எத்தனை ஆண்டுகள், மொத்தமா இந்த தொகையை பெறுவதற்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டைரக்டா முன்ன கொடுத்துருந்தாங்க, இப்போ இன்டைரக்டா கேட்கறாங்க. அவ்வளவுதான். சரி, இது என்னது, இது மொத்தமா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்த தொகை. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது என்ன அப்படின்னா பிரின்சிபல் மட்டும். இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து இதை கழிச்சிட்டேன் அப்படின்னா 9534, அப்ப 830, அதுக்கடுத்து 14591 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 1908 அப்படிங்கிறது இதுல இருந்து கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குமா? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பிரின்சிபலை மட்டும் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். அப்ப 1908 பிரின்சிபல் அப்படின்னா 9534 × 4 நம்பர் ஆஃப் இயர்ஸ் n by 100. சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4க்கு 4 4 16, மீதி 3, 5 20, 6 20, 7 28, அப்போ 477. இந்த 100 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 0. 9534 is equal to n. சரி, 95 இருக்கு. அப்போ அப்ராக்சிமேட்டா 5 டைம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ n is equal to 5 years தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். தீபக் ஆண்டுக்கு அதாவது 21,250 தொகையை முதலீடு செய்தார். 6 ஆண்டு முடிவுல மொத்தமா 26,350 கிடைக்குது. இது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்ப பிரின்சிபல் மட்டும் என்னன்னா இதுல இருந்து இதை கழிச்சனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். சரி, இதுல இருந்து கழிச்சா எவ்வளவு வருது, 5100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு 6 மட்டும்தான் தெரியாது, அதான் கேட்கறாங்க. அப்ப 5100 21250, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, வகுத்தல் 100. சரி, 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து 6ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா 6 36, 7 42, 8 48. பேலன்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு வரும். 5 30 0. சரி, திரும்ப வந்து 5ஆல கேன்சல் பண்ணலாமா? 5ஆல கேன்சல் பண்ணா 4 2 5ன்னு வரும். இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 1 7 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, திரும்ப கேன்சல் பண்ணலாமா? இது கேன்சல் பண்ண அப்படின்னா 2 5, இது கேன்சல் பண்ண அப்படின்னா 8 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 8 5. சரி, அதுக்கடுத்து இதை கேன்சல் பண்ண அப்படின்னா ஒரு டைம் 1 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதையும் கேன்சல் பண்ண அப்படின்னா 2. அப்போ R is equal to எவ்வளோ, இங்க 2 இந்த பக்கம் மேலே போயிடுச்சு அப்படின்னா 4% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4%. none of these தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ₹1600 அப்படிங்கிற தொகையானது 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள்னு சொல்றாங்க. அப்ப 4 months. அப்ப பார்த்தோம் அப்படின்னா
இதை மொத்தமாக நான் என்னங்கிறத இயரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், மந்தில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ 4/12ன்னு போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3. இப்போ 2 1/3 இயர்ஸ்ன்னு கிடைக்கும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா பெருக்கிட்டு இதை கூட்டுவேன். ஓகேங்களா? அப்போ 6 + 1 7/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது என்னது? பிரின்சிபல். அதுக்கடுத்து இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 252. என்ன கேட்டிருக்காங்க? R தான் கேட்குறாங்க. சரி, அப்போ 252 1600 n வந்து 7/3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. கேன்சல் பண்ணிடலாமா இது ரெண்டும்? அதுக்கடுத்து 4ஆல் இது பண்ணால் 4 4 16, 6 நாள் 24, 5 20, 6 24, பேலன்ஸ் ஒன்று 3 12, 3 12. அதுக்கடுத்து 7ஆல் கேன்சல் பண்ண அப்படின்னா 9 9 × 3 27/4 = R. அப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா வந்து 6 நாள் 24, பேலன்ஸ் 3/4%. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 6 3/4%. அடுத்த கேள்வி போயிடலாம். மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அசல் தொகையானது 8630க்கு ஆண்டுக்கு 1553.40 ரூபாய் வட்டி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 8630. இன்ட்ரெஸ்ட் என்ன? 1553.40 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாதுப்பா, வகுத்தல் 100. அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1553 பெருக்கிட்டோம் அப்படின்னா வகுத்தல் 863 × 3 = R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 5 டைம், 1 டைம் 2 7 3 21, பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வரும். 8 3 24, இதையும் அடித்தேன் அப்படின்னா வந்து 3 அப்படின்னா வந்து 6 டைம் வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6%. சரிங்களா? அப்போ அடுத்த கேள்வி போயிடலாங்களா? என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? 600க்கு, அதாவது 600 ரூபாய்க்கு 4 வருடங்களுக்கும் 600 ரூபாய்க்கு 2 வருடங்களுக்கும் கிடைக்கக்கூடிய, இது 4 இயர்ஸ், இது 2 இயர்ஸ். இது ரெண்டுலேருந்து மொத்தமாக எனக்கு 180 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ PNR/100னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் 1, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் 1 2. இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கக்கூடியது தான் இதா. அப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா ரெண்டுக்கும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இது டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் ஆயிருக்கு. 600 4, R வந்து எனக்கு தெரியாது, /100. சரிங்களா? அதே போல தான் 600 எத்தனை வருஷம்? 2 வருஷம், R தெரியாது, /100. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி தான் எனக்கு 180. அப்போ இது 2 அடிச்சிடலாம், இது 2 அடிச்சிடலாம். அப்போ 6 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 4 + 2 8, R = 180. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 0 நிமிஷம். இங்கே 6 தானே வரும். சரி, 6 திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5. அப்போ R = எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 5%. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5% தான். அடுத்த கேள்வி போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில்? 6 ஆண்டுகளுக்கு பிறகு வீணாவுக்கு 8 per capita 8%, குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டியாக இன்ட்ரெஸ்ட் வந்து 8376 கிடைத்தது. வீணா முதலீடு செய்த தொகையை காண்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8376. பிரின்சிபல் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 6/100. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 8ஆல் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைமு 0, அதுக்கடுத்து
4 டு 32, 8 40 வரும். 34 டு 32. பேலன்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். 5 இருக்கும். அப்போ 7 8 56 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1047 into 100 by principal is equal to by 6 is equal to principal. இப்போ இது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 4 ஆர் 6, மீதி வந்து 4, 7 ஆர் 42, மீதி வந்து 42, மீதி 2, 4 ஆர் 28, மீதி 1, 4 ஆர் 28 வரும். அப்போ வந்து 4 ஆர் 28 இல்லை, 3 ஆர் 18, 4 ஆர் 24, 4 ஆர் 24 வரும். மீதி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அதே போல் 24, 5 30 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பிரின்சிபல் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 17,450 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, ஆண்டுக்கு 3% என்ற வட்டி விகிதத்தில் தனி வட்டி எந்த தொகையில் 2 ஆண்டுகளில் 210 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதில் வந்து 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் வந்து 2 இயர்ஸ், 210 அப்படிங்கிறது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த அமௌண்ட். நான் பிரின்சிபலை எக்ஸான்னு வச்சுக்கிறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா 210 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போது 210 மைனஸ் எக்ஸ், பிரின்சிபல் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். என் 3, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 by 100. அப்போது 21,000. இங்கே பார்த்தா மைனஸ் 100 எக்ஸு ப்ளஸ் 6 எக்ஸு, அப்போ 106 2000 21,000 by 106 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் வரும். இது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி ஃப்ராக்ஷனில் ஆன்சர் நீங்கள் போடுங்க. சரிங்களா? இதில் ஏன்னா ஆன்சர் இல்லை, இந்த இடத்துல ஏதோ டேட்டா மிஸ் ஆகிருக்கு, அதனால். சரி, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். கண்டிப்பாக இது ஃப்ராக்ஷனில் தான் வரும், ஏன்னா முழுமையாக இதாகாது, டிவிஷன் ஆகாது. அடுத்த கேள்வி, என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுக்கு 5% தனி வட்டியில் 5% தனி வட்டியில் 2 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய 132 தற்போதைய மதிப்பு என்ன? பிரசன்ட் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஆண்டுகளில் செலுத்தக்கூடிய தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ப்ரெசன்ட்ல, அதாவது பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ 132 அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த அமௌண்ட். அப்போ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா நான் வந்து பிரின்சிபலை எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். அப்போ 132 மைனஸ் எக்ஸு, பிரின்சிபல் எக்ஸு, நம்பர் ஆஃப் 5% 2 by 100. சரிங்களா? அப்போ 10ன்னு வரும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1320. இந்த சைடு வந்து 10 எக்ஸ்ன்னு வரும், இந்த பக்கம் போனால் 11 எக்ஸ்ன்னு வரும். கேன்சல் பண்ண அப்படின்னா 1 டைம் 2 டைம் 0. அப்போ ப்ரெசன்ட் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் 120, ப்ரெசன்ட் மதிப்புன்னு சொல்லி கேட்குறாங்க, 120 ரூபாய் தான். அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு தொகைக்கு 5 ஆண்டுகளில் 9 பர் கேபிட்டா பர் ஆனம், அதாவது ஒரு தொகைக்கு 5 வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 4016.25. அசல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பிரின்சிபல் என் வந்து 5 இயர்ஸ் இன்ட்டு 9 by 100. இப்போ கேன்சல் பண்ண 1625 பி இன்ட்டு 5 இன்ட்டு 9 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 5 40, 0 3 5 15, 2 5 10, 5 25. சரி, 5
ஓகே 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 80,325 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது திரும்ப வந்து 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 9 9 80, அப்போ 8 9 72, பேலன்ஸ் 8, 8 9 72, பேலன்ஸ் 8, 9 9 81, பேலன்ஸ் வந்து 2. அப்போ 9 3 வராது, 18 அப்படிங்கிறது வரும். அப்போ 18 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகே 2 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் 4, அப்போ 5. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 8925 தான் பிரின்சிபல். சரிங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். பேசிக்கான கொஷின்ஸ் தான். சரிங்களா? சும்மா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ல வந்து கொஞ்சம் ஹை லெவல் போகலாம். இந்த லெவல் வேண்டாம், ஈஸியானது சும்மா பேசிக்ஸ் தெரியறதுக்காக 2 பார்ட் வந்து ஈஸியான கொஷின்ஸ். சரி, மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.